ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஃபோன்லேயோ இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஜாப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து மெயில் அனுப்புகிறாரு, இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் லோன் வாங்க ட்ரை பண்ணுறீங்க, இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. ஒரு 3 to 4 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ இல்லை மெயில்லையோ இல்லை கால் பண்ணி உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுவாங்க, இல்லைன்னா லிங்க் அனுப்புவாங்க இல்லைங்களா? நம்ம லிங்க் வந்ததுனாவே நம்மளுக்கு ஜர்க் ஆகும். ஏன்னா நம்ம எந்த லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே அவேராக இருக்கும். நம்ம யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து கூட ரியலான ஒரு லிங்க் கூட வந்திருக்கலாம். பட் ரியலான லிங்கா இல்லை இது ஃபேக்கான லிங்கா நம்மளுக்கு தெரியாது. ஒரு லிங்க்னு வந்ததுனாவே நம்ம பயப்படுவோம் கிளிக் பண்ணுறதுக்கு இல்லைங்களா? இனிமேல் இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்தது அப்படின்னா அது உண்மையாலுமே கரெக்டான லிங்கா ஃபேக்கான லிங்கான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு செகண்டில் நம்ம செக் பண்ண முடியும். அது கரெக்டான லிங்க் தான் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி உங்களுடைய வேலைகளை செய்யலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய லிங்க் ஃபேக் கார் ரியல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 2-3 விதமான லிங்க், எது ரியல் எது ஃபேக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அஃபீஷியலாக, அதாவது ஒரு கம்பெனியில் வரக்கூடிய மெயிலில் கொடுக்குற லிங்க், அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தது வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய லிங்க், எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய லிங்க், இதெல்லாமே ஃபேக்கா ரியலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய கம்பெனி இமெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, அதுல ஒரு புது கஸ்டமர் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கு. சரி, இந்த மெயில்ல டீடைலா எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் ஷோ பண்றேன்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இதே மாதிரி மெயில் வரும். இந்த கம்பெனியை பொறுத்தவரை வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வாங்கக்கூடிய கம்பெனி இது. இப்போ அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது யார் பேர் அனுப்புறாங்க, என்ன கம்பெனி, போன் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எந்த கண்ட்ரி, வெப்சைட் என்ன. ஸோ தட் நம்ம இதை போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரிங்களா? அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறப்போ அவங்க மேலே என்ன அதில் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஸோ அதனால் அதோட இன்னும் கஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் ஆன்லைனில் மைக்ரோசாஃப்ட் டீம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஆன்லைனில் வீடியோ காலில் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு விருப்பமாக இருக்குது, இன்னும் நீங்கள்லாம் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் பொழுது நம்ம ஒரு சப்ளையரா இருக்கிறவங்க என்ன திங்க் பண்ணுவோம்னா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, மெயில் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க இந்த ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ 30 நிமிஷம் தான் டியூரேஷன் டைமும் கொடுத்துருக்காங்க, உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க கூட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நம்ம கிட்ட என்னென்ன ஸ்டஃப் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த கம்பெனி எம்டி அவர் திடீர்னு எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இது கரெக்டான லிங்கான ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ தட் அந்த மெயிலை நான் ரிசீவ் பண்ணிட்டு இது கரெக்டான லிங்கா இல்ல ஃபேக்கான லிங்கா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்றதுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வந்தாலும் சரி, எஸ்எம்எஸ்ல ஒரு லிங்க் வந்தாலும் சரி, அது கரெக்டான லிங்கா ஃபேக்கான லிங்காங்கிறத எப்படி செக் பண்றதுங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம், ஏஐ டூல் வரதுனால நம்மளோட ப்ரைவசி போயிடுச்சு. பட் ஏஐ டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற மெத்தட் இருக்கு. இப்போ சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், இந்த ரெண்டுமே சாட் ஜிபிடி அப்ளிகேஷன் இல்லைன்னா சாட் ஜிபிடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜெமினி வந்து உங்களுக்கு கூகுளோட நிறுவனங்கிறதுனால ஆல்ரெடி உங்களுடைய மொபைலில் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இது ரெண்டுமே வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சில ஏஐ டூல்ஸையும் நம்ம வச்சுக்கிறதுல தவறு கிடையாது. இது மூலமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த லிங்கை அப்படியே நான் காப்பி பண்றேன். அந்த லிங்க் மேலேயே வச்சு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடாதீங்க. அப்படி காப்பி பண்றப்ப தவறுதலா நீங்க லிங்க் கிளிக் பண்ண மாதிரி ஆயிருச்சுன்னா அது ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்முடைய மொபைலை வந்து ஹேக் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த லிங்க்குக்கு மேல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே செலக்ட் பண்ணி அது மூலமா அப்படியே அந்த லிங்கையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. அப்படி காப்பி பண்ணுங்க. அதை செலக்ட் பண்றதுல கூட ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணுங்க. காப்பி கொடுத்துட்டு நேராக இதுலேருந்து மெயிலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நான் ஜெமினி அப்ளிகேஷன் வச்சிருக்கேன், சாட் ஜிபிடியும் வச்சிருக்கேன். ஸோ ஜெமினியை கிளிக் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி சாட் ஜிபிடியில் கிளிக் பண்ணி அதுலேயும் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜெமினியை நான் கிளிக் பண்ணுறேன். ஆஸ்க் ஜெமினிங்கிற இடத்துல நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். அந்த லிங்க் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதுல வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் தமிழ்ல டைப் பண்றேன். இங்க மேல உள்ள லிங்க் வந்து ரியலா இல்ல ஃபேக்கா?
இதுதான் நான் கொஸ்டின் கேட்கறது. நீங்க இங்கிலீஷ்ல கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். த அபவ் லிங்க் இஸ் ரியல் ஆர் ஃபேக் இன் தமிழ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி கேட்கலாம். நான் தமிழ்ல டைப் பண்ணதை மட்டும் வச்சுட்டு சென்ட் நான் கொடுத்துறேன். ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் வந்து கரெக்டானதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா போலியா, அதாவது ஃபேக்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்டோட டீமுக்கு போறதா இருந்ததுன்னா teams.microsoft.comனு தான் வரும், இல்லைன்னா microsoft.comனு வரும். பட் இங்க பாருங்க டீம்ஸ் -connect சொல்லி நம்பர்ஸ் வந்திருக்கு. இது வந்து போலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து கீழே சொல்லியிருக்கான் பாருங்க. ஸோ இந்த லிங்க் வந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே நீ கிளிக் பண்ணி பேசுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படின்னா நம்மளை வந்து அவசரப்படுத்துறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதை கிளிக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு அவசரப்படுத்தும் பொழுது நம்ம உடனே கிளிக் பண்ணுவோம். அதனால அந்த அவசரத்தை இங்க கொடுத்திருக்கிறதுனால இது டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபிஷிங் அபாயம். ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய விவரங்களை திருட அல்லது உங்கள் கணினியில் தீங்கிழைக்கும் மென்பொருள் சாஃப்ட்வேரை உள்ள அனுப்புறதுக்காக இந்த அழைப்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ உங்க மொபைல்லயோ இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ மொபைல்லயோ கம்ப்யூட்டர்லயோ அது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னென்ன டேட்டாஸ் வச்சிருக்கோமோ இன்க்ளூடிங் மணி எல்லாத்தையும் டோட்டலா அவங்க தூக்கிடுவாங்க. இது நம்ம சொல்ல, அதுலயே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபைனலா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இணைப்பை வந்து இங்க லிங்கை வந்து கிளிக் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. யாருகிட்ட இருந்து வருதோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி அவங்கள தொடர்பு கொண்டு இது உண்மையா கரெக்டா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற டேட்டாஸை இந்த ஜெமினி அப்ளிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஜெமினி அப்ளிகேஷன் எந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. நம்ம இந்த பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ChatGPT இதை விட பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இது மட்டும் கிடையாது, சேம் இது இல்லாமல் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்க்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேம் லிங்கை நம்ம இப்போ மெயிலில் வந்த சேம் லிங்கை ChatGPTயில் அப்ளை பண்ணுவோம். அதுலேயும் நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம். உடனே உங்களுக்கு தமிழ்ல ரிப்போர்ட் டிஸ்பிளே ஆகுது. இந்த ChatGPTல பாருங்க, அது வந்து உண்மையா இருக்கா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்து. பட் இதுல வந்து மோசடி அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் டீமோட வெப்சைட்டோட பொருந்துற மாதிரி கிடையாது அப்படிங்கறத கொடுத்திருக்கு. இதுலயும் இந்த 30 மினிட்ஸ்ங்கிறது உங்களை ஈஸியா கவர்ந்து உடனே கிளிக் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு. அதனால நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் பெஸ்ட் அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லா டீடைல்ஸும் இதுலயும் நம்மளுக்கு கிளியரா கொடுத்திருக்கு. ஸோ இந்த ஜெமினி அப்ளிகேஷனோ ChatGPTயோ உங்களுடைய மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எந்த டவுட் வந்தாலும் நாட் ஓன்லி த லிங்க், இந்த லிங்க்ன்ட்டு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு பர்சனை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபர்களை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, உடனே இங்கே போய் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான ரிசல்ட் கொடுத்துரும். சரி, ஓகே. அடுத்தது வாட்ஸ்அப்பில் இதே மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி ரெண்டுலையுமே கேட்போம், என்ன ரிசல்ட் நம்மளுக்கு வருதுங்கிறத பார்ப்போம். பாருங்க, இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு ஜெமினி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு சேம் அந்த லிங்கை அப்படியே பேஸ்ட் பண்ணி நம்ம முதல்ல கொடுத்த மாதிரி கீழே வந்து இந்த லிங்க் வந்து ஃபேக்கா ரியலா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சென்ட் பண்றோம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இது செக் பண்ணிட்டு சொல்லுது. அதாவது இந்த நிறுவனம் வந்து உண்மையான நிறுவனம் தான். இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட சேர்ந்து இது செயல்படக்கூடிய நிறுவனம் தான். ஆனா அதுல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மட்ல ஒரு ஸ்கேம் பண்றவங்க, ஹேக் பண்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபிஷிங் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த இணைப்பை வந்து நீங்க கிளிக் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய ஃபோன் நம்பர் என்ன, கஸ்டமர் கேர் நம்பர் என்ன, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் லிங்க் எனக்கு அனுப்பிச்சிங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஜெமினி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ChatGPTயும் லிங்கை ப்ரொவைட் பண்ணி ஸோ அது கரெக்டான லிங்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். AI டூலை பற்றி நம்ம நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு.
ஸோ எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி தேவையில்லாத நமக்கு வரக்கூடிய ஹேக்கர்ஸோ ஸ்கேமர்ஸோ ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இந்த மாதிரி லிங்க்ஸ் அனுப்புறதோ இது எல்லாத்தையும் நம்ம ஏஇ டூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம மொபைலில் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.